குரு என்பது மனிதர் மட்டுமல்ல. குரு என்பவர் நமது வாழ்க்கையின் வழிகாட்டி. அப்படியாகிய குரு மனிதராக மட்டுமல்ல, நம் கண்களில் படும் அனைத்து உயிரினங்களும் இயற்கையாகவும் இருக்கலாம். அவர்களிடமிருந்து நாம் நம் வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்படும் அவதூதர் ஒரு சந்நியாசி. அமைதியை தேடி அலைந்த அரசன் எதுவிடம், எனது 24 குருமார்கள் இயற்கையிலிருந்தும் உயிரினங்களிலிருந்தும் வந்தவர்கள் என்று கூறுகிறார். அவர்கள் யார்? இந்த உலகில் உள்ள ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. பூமியிடமிருந்து எத்தனை துன்பங்கள் வந்தாலும் பூமி பொறுமையுடன் தாங்குகிறது. அதேபோல் நாம் பொறுமையுடனும் மன்னிக்கும் மனதுடனும் வாழ வேண்டும். காற்றிடமிருந்து காற்று எல்லோரையும் தொட்டுச் செல்கிறது, ஆனால் எதிலும் பற்றுக் கொள்ளாது. அதுபோல் உலகில் வாழ்ந்தாலும் பற்றின்றி வாழ வேண்டும். ஆகாயத்திடமிருந்து மேகங்கள் ஆகாயத்தில் தோன்றி மறைகின்றன, ஆனால் ஆகாயம் மாறுவதில்லை. அதுபோல் ஆன்மா என்றும் நிலையானது. நீரிடமிருந்து நீர் தன்னைத்தானே தூய்மையாக வைத்துக் கொண்டு பிறரையும் தூய்மைப்படுத்துகிறது. அதுபோல் நம் வாழ்க்கையும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். நெருப்பிடமிருந்து நெருப்பு எதையும் ஏற்றுக்கொண்டாலும் தன் தூய்மையை இழப்பதில்லை. அதுபோல் ஞானி உலகில் இருந்தாலும் உலக ஆசைகளால் பாதிக்கப்படமாட்டார். சந்திரன் தேய்வதும் வளர்வதும் தோற்றத்தில் மட்டுமே. அதுபோல் உடல் மாறினாலும் ஆன்மா மாறுவதில்லை. சூரியன் நீரை எடுத்தாலும் அதை மழையாக திருப்பித் தருகிறது. அதுபோல் பெற்றதை உலக நன்மைக்காக பகிர வேண்டும். அளவுக்கு மீறிய பாசம் துன்பத்திற்கே வழிவகுக்கும். பாசம் இருக்கட்டும், ஆனால் பற்றாக மாறக்கூடாது. மலைப்பாம்பு கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழ்கிறது. அதுபோல் கிடைத்ததில் திருப்தியுடன் இருக்க வேண்டும். சமுத்திரம் எத்தனை நதிகள் கலந்தாலும் கடல் தன் எல்லையை மீறுவதில்லை. அதுபோல் இன்ப துன்பங்களில் மனம் சமநிலையில் இருக்க வேண்டும். விட்டில் பூச்சி ஒளியின் மீது ஆசை கொண்டு நெருப்பில் விழும் பூச்சியைப் போல புலனாசைகளில் மூழ்கினால் அழிவு நிச்சயம். 12. தேனீ மலர்களிலிருந்து சிறிது சிறிதாக தேனை சேகரிக்கிறது. அதுபோல் நல்லவற்றை எங்கிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். 13. யானை கவர்ச்சியில் சிக்கி பிடிபடுகிறது. அதுபோல் புலன்களின் அடிமையாகாமல் இருக்க வேண்டும். 14. தேன் எடுப்பவன் தேனீக்கள் சேர்த்த தேனை வேறு ஒருவர் எடுத்துச் செல்கிறார். அதுபோல் அளவுக்கு மீறி சேர்ப்பதில் பயனில்லை. 15. மான் இனிமையான இசையில் மயங்கும் மான் வேட்டைக்காரனிடம் சிக்குகிறது. அதுபோல் செவிப்புலனில் அடிமையாக கூடாது. மீன் நாக்கின் ஆசையால் மீன் தூண்டிலில் சிக்குகிறது. அதுபோல் சுவை ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். பருந்து இரையை விட்டவுடன் பருந்திற்கு அமைதி கிடைத்தது. அதுபோல் பற்றுகளை விட்டால் மன அமைதி கிடைக்கும். குழந்தை கபடமின்றி மகிழ்ச்சியாக வாழ்கிறது. அதுபோல் தூய மனதுடன் வாழ வேண்டும். கன்னிகை பல வளையல்கள் சத்தம் செய்கின்றன, ஒற்றை வளையல் அமைதியாக இருக்கும். அதுபோல் தனிமையும் மௌனமும் ஆன்மீகத்திற்கு உதவும். அம்பு செய்பவன் முழு கவனத்துடன் தனது வேலையை செய்கிறான். அதுபோல் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். பாம்பு தானாக வீடு கட்டுவதில்லை, பிறர் விட்ட இடத்தில் வாழ்கிறது. அதுபோல் தேவைக்கு அதிகமாக சேர்க்காமல் வாழ வேண்டும். சிலந்தி தன் உடலிலிருந்து வலை பின்னி மீண்டும் அதையே இழுத்துக் கொள்கிறது. அதுபோல் உலகம் இறைவனிடமிருந்து தோன்றி அவரிடமே ஒடுங்குகிறது. குளவி எதை தொடர்ந்து தியானிக்கிறோமோ அதுபோலவே நாம் மாறுகிறோம். எனவே எப்போதும் இறைவனை நினைக்க வேண்டும். தனிமையில் வாழும் முனிவர் தனிமை மனதை உள்நோக்கி திருப்புகிறது. அமைதியில்தான் உண்மையான ஞானம் மலர்கிறது. உலகமே ஒரு குருகுலம், கற்றுக்கொள்ள தயாரான மனமே உண்மையான சீடன். அமைதியற்ற மனநிலையில் இருந்த மகாராஜாவிற்கு தன் வாழ்க்கையில் கற்ற அனுபவங்களை கூறி ராஜாவிற்கு அமைதியை வழங்கினார். இயற்கையும் உயிரினங்களும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு குருவாக முடியும் என்பதை அவதூதர் உலகிற்கு உணர்த்தினார்.